தானே கேக் செய்யணும்னு சொன்னீங்க. ஆமாம் லிஸ்ட்டுங்க. வீடியோ எடுக்கிற வீடியோ அனுப்பியிருக்கியா? அது நான் ஒன்றுன்னா 10 செகண்டாக கிளிக் பண்ணி என்னென்ன ரெசிபி சொல்கிறான்னு பார்த்து கேக்கு ஒழுங்காக வாங்கிட்டு வந்தோமா தின்னமான இருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ தேவையில்லாமல் தேடுற வேலை வேறு இருக்கலாம். தேவையானலாம் இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னா இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவல். நாங்க இதுதான் முதல் தடவை கொண்டாடுறோம் எங்க வீடியோல. ஆமா. ஸோ இந்த கிறிஸ்மஸ் வந்து எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நாங்க ஒரு ஐடியா வச்சோம். கேக் செய்யலாம் அப்படின்னு. கிறிஸ்மஸ் ட்ரீயும் பண்ண போறோம். கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ண போறல, கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு கேக் செஞ்சு அது எப்படி வருது நீங்க கடைசியா பாருங்க. சாப்பிட முடியாது, அவ்வளவுதான். சாப்பிடுற மாதிரி செய்யணும். உண்மையில் நம்பிக்கை வை, கேக் நல்லா வரும். பண்றோம், சாப்பிடலாம். இப்ப சரி, இன்னும் வாங்கின பொருள் எங்க? வாங்கின பொருள் நான் சீட்டிங் கார்ட்ல லான் பண்ணி வச்சேன். வாங்க போலாம். கேமரா யாரா எடுத்துட்டு போறா? சோ கிறிஸ்மஸ்னாலே எல்லாரும் ஞாபகம் வருது என்னன்னா ப்ளம் கேக். அதுக்கு ஏன் சர்ச்சுக்கு போறோம் ஞாபகம் வரும்டா. எங்களுக்கு கேக் தான ஞாபகம் வரும். வர எங்களுக்கு பிரியாணி தான் ஞாபகம் வரும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பிரியாணி. ஆமா. இன்னும் இப்ப ப்ளம் கேக்குக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வாங்கியாச்சா? சோ இந்த இதெல்லாம் வச்சு தான் நம்ம ப்ளம் கேக்க சும்மா மாத்தி செய்ய போறோம். செய்வோம்ல. இல்ல இப்ப என்னன்னா வாங்கின இவ்வளவு பொருள் தான், இவ்வளவுதானா எல்லாமே? ஏய் இவ்வளவு வாங்கிருக்கோம். இல்லடா இவ்வளவு வேணும்னு கேக்குறேன் நானும். இதுக்கு எவ்வளவு ஆச்சு? 600. 600 ரூபா. ஏன் இந்த பேக்கரி கடைக்காரனே 250 ரூபா அதெல்லாம் சொன்னா கேக்? காசு பணம் போயிட்டு. இல்ல அவன் பே பண்ணி தான் தெரியும். பே பண்ணவன் அவன் ஃபீல் பண்ற மாதிரி கேமராமேன் அவன் ஃபீல் பண்றான். அதெல்லாம் கிடையாது. கேமராமேனுக்கு பயங்கரமா வாயில போடுறோம். ஓகே சரி, அப்ப முதல் வேலையா நம்ம என்ன பண்றோம்? டவுட், இதுல பொரோட்டான் போடுறது நம்ம கேக் தானே செய்யணும். இல்ல மாவுல ஏன் இது பொரோட்டான் போடுறது? இந்த மாதிரி கேள்விதான் கேட்காத இது என்னடா கலர் கலரா இருக்குது. இப்போ உனக்கு அது என்னன்னு தெரியாது. தெரியாது. நேர்களே பாத்துக்கோங்க. அவனுக்கு இது என்னன்னு இதை பார்த்து படிச்சா அவன் தெரிஞ்சுக்கிறான். ஆனா இதே சூப்பர் மார்க்கெட்ல நான் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துட்டு வாடான்னு சொல்லும் போது முன்னாடி போய் நின்னான். இதுக்குள்ள ஏன் வந்து மாட்டணும்னு தெரியல. ஆகும் என்ன மூஞ்சே தெரியல. அந்த 600 ரூபாய் என்ன ஆகணும்னு தெரியல. இருந்தாலும் ஒரு தைரியமா ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யணும். கேக் பிடிக்கும்னா எங்க வீடியோ பார்த்து செய்யாதீங்க. நம்ம என்ன கொண்டு வர எனக்குன்னே வருவீங்களாடா? ஆக்சுவலி மச்சான் லைட்டா ஒன்னு தெரிஞ்சா. சரிடா, இப்ப என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியல. நான் வீடியோல பாக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்து மைதா கொட்டு. மைதா கொட்டு. இதுடா ஒரு செகண்ட், அவங்க சொன்னதே ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் எசக்கு பசக்காதான் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 600 ரூபாய் அவ்வளவுதான். ஏன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1/2 கப் ஆஃப் ஆரஞ்சு ஜூஸ் முதல்ல அதான் பண்ணணும். ஆரஞ்சு புளி யார் புளி போறா? ஆரஞ்சு முதல்ல கட் பண்ணணும். இன்னும் பாரு டைம் ஆகுதா? அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். ஏய் டைம் ஆகுதுடா. கத்தி. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னடா பண்ற? ஆரஞ்சு லைட்டா குடிச்சலாம் தோணுது. என்ன பண்ணலாம்? லைட்டா வாயில டேப் போட்டுலாமா? நீ கசக்குதா இல்லையான்னு பாத்துங்க. ஏய் லைட்டா கசக்குதா இல்லையா? எதுவும் மூடிட்டு பண்ண கசக்காது. நீ மூடிட்டு பண்ணு. என்னடா மொத்த சாரி எடுத்துட்டோம் ஒரே புரியல. அவன் கை என்ன நினைச்ச? அந்த எங்க டீம் லீடரோட பிளான் வந்து பிரியாணி செஞ்சுட்டு ஒரு 120 ரூபாய்க்கு கேக் வாங்கி முடிச்சிடலாம். முதல்ல வந்து படம் பார்க்கறது ஜாலியா படம் பார்த்துட்டு வர பிரியாணி சாப்பிட்டுட்டு நான் என்ஜாய் பண்ணுவோம் தான். இந்த டைம்ல ஸ்கூல் டைம்ல என்ன பண்ணுவோம்? நமக்காக எல்லாத்தையும் சரி சந்தோஷத்துக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சந்தோஷத்துக்காக. ஆமா, அது 1000 கோடி பேர் இருக்காங்க. இப்ப கண்டென்ட் வேணும், அதனாலதான் இந்த வீடியோ பண்றேன். அதுக்காக எல்லாம் பண்ணல. 10 பேரா நம்ம அவங்களுக்காக நம்ம கொடுக்கணும். சரி ஓகே. What is Christmas? கிறிஸ்மஸ்னா என்ன? எதனால கொண்டாடுறாங்க? சிம்பிள் பேசிக்கா நான் கேட்க வரேன். அதாவது பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் வந்து தாத்தா, அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தது. சொல்றத கேளுடா. என்னடா சொல்ற? கேளியது. அது பிசில நடந்தது. இது பிரிட்டிஷ்ல போயிட்டு இருக்க.
பிசியா சரி பிசில நடந்தது. ஏன்னா BC-யா ஏடியாடா? ஏய் அப்பா சொல்ல விடுடா. ஆஃப்டர் கிறிஸ்ட் வந்து ஏடி பிசி முன்னாடி தான் பிரிட்டிஷ். BC அதாவது எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். முன்னாடி பிரிட்டிஷ். அதான் கிறிஸ்துமஸ் என்றால் பிதா வந்து இந்த பூமியை அவர் தான் படைச்சாரு. பிதாவா? ஏசப்பாவோட அப்பா. ஏசப்போட அப்பா பிதா. ஏசப்பா வந்து ஏசப்பா. ஆமா. வைஃப் ஏசப்பா வைஃப் இல்லடா, ஏசப்பாவோட அம்மா தான்டா மாதா. அப்படியே வைஃப். கர்த்தரே. இந்த பூமியில பிறக்க வச்சாரு, ஏசப்பா பிறக்க வச்சாரு. அவர் பிறந்த நாள் தான் கிறிஸ்துமஸ். இன்னைக்குதான் அவர் பிறந்திருக்காரு. ஆமா, அதனாலதான் கிறிஸ்துமஸ். இது கிறிஸ்துமஸோட இதுக்கு ஒரு பெரிய இது. ஓ சாரி சாண்டா கிளாஸ் ஏய், அதனாலதான் பிரிட்டிஷ் போட்டாங்க. இப்ப தெரியுதா இவன் கிட்ட வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் நாங்க இந்த கொஸ்டின் கேட்போம். அவன் வந்து புதுசா ஒரு கதை வச்சிருப்பான் எல்லாத்துக்கும். தீபாவளினா தீபாவளி டைம்ல தீபாவளி என்னன்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை விட்டாங்க. அப்பா ராக்கெட் விட்டாரு. இப்ப கிறிஸ்துமஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் பெரிய கொலாபரேஷன் வச்சிருக்காங்க. ஆமா, சாண்டாவை சொல்லிட்டு போதும் அது 1/4 கப் ஆஃப்னாங்க. இது போதும் 1/4 கப் இருக்கு. மச்சான் மீதி ஜூஸ் நமக்குடா. இவன் வந்து இவனை கொன்னுடலாமா? புரிஞ்சிடலாம் மச்சான். சரி வேஸ்ட் அதெல்லாம் போக போகுது. இப்ப அவனுக்கு அதை குடிக்கணும். எவனாவது கேட்டு போறாங்க. என்ன மட்டும் கான்டர் பண்றானுங்க. சரி சொல்லு. ஏசு கிறிஸ்து ஏதோ கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு சொல்லு. ஏசப்பா வந்தாரு. அதான் பிதாவின் மகன் ஆண்டவர். டேய் அந்த கதை நீ சொல்லிட்ட. அதுக்கப்புறமா வந்து நதியில வந்திருப்பாரா? அந்த நதியில குழந்தையா தொட்டிலாம் வந்திருக்கும்ல. ஆமா, மாட்டுக்கோட்டையில சொல்றான்டா. நான் சண்டே கிளாஸ் போயிருக்கேன்டா. சண்டே கிளாஸ் அந்த சமோசாக்காகவே சண்டே கிளாஸ் ஒரு தடவையும் போவோம், தவறாம போவோம். நான் இவன் சண்டே கிளாஸ் இவனை சேர்த்துக்கிட்டு சர்ச்சு பாத்துக்கோங்க. அங்க போயிட்டு வந்து நிறைய விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த கதைலாம் தெரிஞ்சு ஜீசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தேவதூதர் கதைலாம் தெரியும். அந்த மார்க்கா அவர் பேர் என்ன? மார்க்கம். மோசஸ் அது. மோசஸ் இல்லடா. ஆதாம். மோசஸ் இல்ல ப்ரோ, ஆதாம். பயப்பிடிச்சிட்டான். ஆதாம் எவ்வளவு தெரியுமா? தெரியுமா? எனக்கு தெரியுமா? ஆதாம் எவ்வளவு தெரியும்? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆதாம் இருக்காங்கல்ல, அதாவது அவங்க அப்பா. ஆதாம் அப்பாவா? கதையை கேட்காதீங்க. இவன் கதை சொல்றது எல்லாமே இருக்குல்ல. அவன் போய்ப்பா அது எது சித்தி எல்லாரையும் கொண்டு வச்சுடா. கேட்டா ஜீசஸே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. என்ன ஆம்லேட்டா போடுற? இல்ல பாத்திரம் இவனே வந்து முக்காவாசி பாத்திரத்தை எடுத்து வந்து சேதிட்டு போறான். நான் கழுவ வேண்டியது நம்ம பொறுப்பு தான். அந்த அக்கா பார்த்து பண்ணாவாது கேக்கு ஒழுங்கா வரும், இல்லன்னா அதுவும் வராது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். காசா பணம்? பணம் தான்டா. பணம் ஆயிடும். அடுத்து என்ன? இது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஓடும். ப்ளம் கேக் தான் தலைவலி. இதை வந்து இதுல 1 மணி நேரம் ஓடுதா. இதுக்கப்புறம் இதை ப்ராசஸ்லாம் மேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேக் வந்து சுட சுட வந்து சாப்பிட முடியாது. நம்ம அது வந்து என்ன சொல்றாங்க, 3 நாள் கழிச்சு சாப்பிட சொன்னாங்க. 3 நாள் கழிச்சு நீங்க எவனும் இருக்கவும் மாட்டீங்க. அதனால 6 வரைக்கும் எல்லாம் ஃப்ரிட்ஜில் தள்ளி விட்டுட்டு நம்ம அப்புறம் சாப்பிட 3 நாள் கேக் வந்தா அப்ப 2 மாசம் போயிட்டு. சாரி, போன வீடியோ இல்ல போன வீடியோ நான் சொல்றேன். எடிட்டர் கொஞ்சம் கோமால போயிட்டாரு. இவர் தான் எடிட்டர். அவர் ஊர்ல இல்ல. வீடியோ இனிமே ரெகுலரா வரும். இது வந்து ஓகே, அது சொல்ல விரும்பல. அப்புறம் நான் தான் சொன்னேன் என்னாலதான் வீடியோ வரலன்றோம். இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. ஏய் அதுக்கிட்டே ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கியா?
அது பாப்பா மாதிரி ஆடுவோமா? இந்த பாப்பா மாதிரி ஆடுங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இது மாதிரி நான் செட்டப் பண்ணி வைங்கடா, அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோ கொடுக்கும்போது செம்மையா இருக்கும்டா பேக்ரவுண்ட்ல அப்படின்னு. ஆனா இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு அதான் கேக்குறேன். இரு வரும். குப்பை குளம் மாதிரி எடுத்து வந்திருக்கான். கிறிஸ்மஸ் தாத்தாவோட மினி வெர்ஷன். அவங்கள மாதிரி அசிங்கப்படுத்துறாடா மினி வெர்ஷன். ஏய் இது நம்ம செட் பண்ணலாம் தேவையில்ல, அப்படியே ஸ்டெடியா இருக்குல்ல. இல்லடா அது நம்ம செட் பண்ணணும். குத்துதுடா இது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு, இந்த 1 மணி நேரம் வந்து ரொம்ப வெறுத்து போய் உட்காந்துட்டு இருந்தேன், என்னடா பண்றது அப்படின்னு. என்னடா அது? என்னடா அவன் புடவைய சுத்தி வச்ச மாதிரி சுத்தி வச்சிருக்கான். சாரி ப்ரோ. இல்லடா அது பரவாயில்லடா, என்னடா இது இஷ்டத்துக்கு சுத்தி வச்சிருக்கேன். என்னடா இப்படிதான்டா சுத்துவாங்க. சூப்பரா இருக்கும். பேசாம நம்ம 12 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிட்டுலாமா? இல்ல இவரு சொல்லுவாரு, எங்க வீட்டுல பொழக்கிறது எனக்கு மட்டும் தெரியும். போன் அடிக்கிறேன், இந்த மாதிரி வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்றோம், நீங்க பொறுமையா அங்கிள் இல்ல அங்கிள் வீடியோ பண்றோம் அப்படின்னு சொல்றேன். கேட்டா ஒட்டுவாங்க. எங்க வீட்டுல அப்படியே கால் போடு, என்ன சொல்றாங்க. Put on the phone, you rascal. நான் தான் அவங்க அப்பா பேசுறேன். நீ மட்டும் என் கையில கிடைச்ச கொன்னுடுவாரா? அப்பாவோட ரியாக்ஷன் எனக்கு முன்னாடியே தெரியும். தெரியுதுல. பிரச்சனை லெஃப்ட் ஹேண்ட்ல வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட்ல சமாளிக்கும், ரைட் ஹேண்ட்ல வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல சமாளிக்கும். அப்பா சமாளிக்க முடியாது. ஏய் சரி வா, நீ அப்படியே கேமரா எடுத்துட்டு வா. உசன் வாலா ஹே. நல்லா ஊறிட்டு இருக்கு. ஊறட்டும். சில நேரங்கள் கழித்து இப்ப காப்பி சரியா பாட்டேன், மன்னிச்சுக்கோங்க. பயமுறுத்துருவேன் ஒருத்தன் தேவை. அவன் தானா வேதநாயகன்னா பயம். ரிப்பீட்டடா ஓட்டிட்டே இருக்கும். தம்பி இதுக்கும் காப்பி ரைட் அடிப்பாங்க, சொன்னா கேளு வேணாம். இது ஒர்க்காவத பாக்கலாம். ஆமா காப்பி ஒரு பொருள் ஒர்க்காவத பாக்கணும். நீ வேணா யாருடா? அந்த ட்ரீ ஆல்மோஸ்ட் வந்து ட்ரீ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ கேக் தான் பாக்கி. ஸோ கேக் ரெடி ஆயிடுச்சடா, எடுத்துட்டு வா. என்னடா கேக்க கேட்டா சிறப்பு எத்தனாரா? ஆல்மோஸ்ட் எங்க கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பதப்படுத்தி கேக் ரெடி ஆயிடுச்சு. 365 நாள் ஊற வச்சு அதுக்கு அடுத்த கிறிஸ்மஸ்ல நாங்க எப்படியோ கேக் வெட்டி ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஆமா இன்னும் இருக்கு. இனிமேதான் போய் சும்மா சொன்னாங்க. கேக் கண்டிப்பா செஞ்சு கண்டிப்பா கொடுப்போம். பார்க்கும்போது எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. அடி ஐயோ கடவுளே, 600 ரூபாய் இப்படியா ஆகும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு